கர்நாடகா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கொடகு, வயநாடு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. முழு கொள்ளளவான 84 அடியில் தற்போது அணை கொள்ளளவு உள்ளது. தற்பொழுது 83.43 அடியாக தண்ணீர் நிரம்பியுள்ளது. இதே போல் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கான நீர்வரத்தும் முழு கொள்ளளவான 124.80 அடியில் இருந்து 106 அடியாக எட்டியுள்ளது. தொடர்ந்து கபினி அணை மற்றும் கிருஷ்ண அணையிலிருந்து 25,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக 2 அணைகளில் இருந்து தற்பொழுது 25,556 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வெளியேற்றப்பட்ட உபரியானது நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுக்கு வந்தடைந்தது. அங்கிருந்து தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு வந்தடைந்த நீர் இன்று காலை 25,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அங்குள்ள மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவிகள் மற்றும் ஆற்றில் குளிப்பதற்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். தொடர்ந்து காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று மாலை 16,557 கன அடியாக இருந்த நீர்வரத்தானது இன்று காலை 8 மணிக்கு 20,910 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையான நீர்மட்டம் தற்பொழுது 44.62 அடியிலிருந்து 46.80 அடியாக உயர்ந்துள்ளது. நீர் இருப்பு 15.85 TMC ஆகவும் குடிநீர் தேவைக்காக மேட்டூர் அணையிலிருந்து தற்பொழுது 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும். மேலும் இப்ப வெளியேற்றப்படுகின்ற நீர் தற்பொழுது 20,000 கன அடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. முழுமையான நீர் இன்று மாலைக்குள் மேட்டூர் அணையை வந்து சேரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பானு.